ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம புடலங்காய் கூட்டு பொரியல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருந்தேன், அதை தான் நம்ம ஆட் பண்ணி செய்யறோம். அப்புறம் நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு அளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 kg அளவு புடலங்காய் எடுத்து வந்து நம்ம தின்னா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் வந்து இதை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் உப்பு கம்மியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்தையும். இந்த புடலங்காவை நம்ம வந்து ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கும் போது ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இயற்கையாகவே இந்த புடலங்கால உஷ்ணத்தை குறைக்கிற தன்மை இருக்கு. அதோட மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். இதுல வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லைங்க. புடலங்கால விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இதோட மட்டும் இல்லாம உடம்புல நச்சுத்தன்மை வெளியேற்றுங்க. ஆட் பண்ண ஸ்பைசஸோட இந்த புடலங்காய் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு தாங்க செய்யணும். இந்த புடலங்காவை பிளட் பிரஷர் இருக்கவங்க கட்டாயம் எடுத்துக்கணுங்க. பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல்ல வைக்க உங்களுக்கு. அதோட மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க இதுல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூளைக்கு தேவையான சில ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்குங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைன் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த டிஷ் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இந்த புடலங்காய் மிஸ் பண்ண போறீங்களா? கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.